ஒரு நாள் துவாரகையின் அரச அரண்மனையில் கிருஷ்ணரும் கர்ணனும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்திக் கொண்டிருந்தார்கள். அந்த மண்டபம் செல்வம் நிறைந்தது. ஆனால் அங்கு நிகழவிருந்த தர்மம் அனைத்தையும் விட உயர்ந்தது. அந்த நேரம் கிழிந்த உடையுடன் ஒரு ஏழை மனிதன் அரண்மனைக்குள் நுழைந்தான். குப்பிய கரங்களுடன் நடுங்கும் குரலில், ஐயா, நான் வறுமையில் வாடுகிறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கர்ணனை நோக்கி கேட்டான். அந்த வார்த்தைகள் கர்ணனின் இதயத்தை தொட்டன. ஒரு நொடி கூட தயங்காமல் கர்ணன் தன் அருகிலிருந்த தங்கத்தால் ஆன கிண்ணத்தை தன் இடது கையால் எடுத்து அந்த ஏழைக்கு தானமாக கொடுத்தான். அதிர்ச்சியுடன் மகிழ்ச்சியுடன் அந்த ஏழை மனிதன் கண்ணீருடன் அந்த கிண்ணத்தை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து சென்றான். அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்த கிருஷ்ணர் அமைதியாக கர்ணனை நோக்கி கேட்டார், கர்ணா, இடது கையால் தானம் செய்வது சாஸ்திரப்படி பாவம் அல்லவா? கர்மத்தின் பயன் அதில் இல்லையே. அப்போது கர்ணன் மெதுவாக சிரித்தான். கிருஷ்ணா, அந்த ஏழையின் துன்பத்தை கேட்ட அந்த நொடியில் என் மனம் கரைந்தது. சாப்பிட்டு முடித்து கை கழுவி பிறகு கொடுக்கலாம் என்று எண்ணி இருந்தால் இந்த பொல்லாத மனம் மாறியிருக்கலாம். வேறு ஒரு பொருள் கொடுத்தால் போதாதா? ஏன் தங்க கிண்ணம் என்ற எண்ணம் இழந்திருந்திருக்கலாம். பிறருக்கு ஏற்படும் நன்மையே உண்மையான தர்மம். இந்த வார்த்தைகளை கேட்ட கிருஷ்ணரின் முகத்தில் மெல்லிய புன்னகை மலர்ந்தது. அந்த புன்னகை சொன்னது ஒன்றுதான், தர்மம் என்பது சடங்கல்ல, அது தயக்கமில்லாத கருணை. நல்லதை செய்ய நினைத்தால் அந்த நொடியில் செய்துவிட வேண்டும். உங்களுக்கு கிருஷ்ணர் மற்றும் கர்ணனை பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.